Please subscribe Sadhguru Sai Creations. ஹார்ட் அட்டாக் வரதுக்கான பிளாக்கேஜ், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கிட்னியில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜ், அதுமாதிரி லங்ஸில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜ், அப்போ கெட்ட கொழுப்பு உடம்புல சேர ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ரத்தம் கெட்டு போகும். அப்புறம் என்ன சுத்தமாக நம்மளோட இயக்கங்களும் கெட்டு போகும். ஸோ அப்போ இதை எப்படி செய்யலாம்? ஒரே மூணு ப்ராசஸ் தான். இது என்ன பண்ணுன்னா, இந்த கெட்ட கொழுப்பை, தேவையில்லாத கொழுப்பு எங்கெங்கே இருக்கோ அதை என்ன பண்ணும் கரைக்க ஆரம்பித்து வச்சுருக்கும். ஸோ இந்த 2 டீஸ்பூனையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிட்டிங்க அப்படின்னா, இல்லைன்னா இதமான சூட்டில் குடிச்சிங்கனாக்கா காலையில் செகண்ட் 2 ப்ராசஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கும் டெஸ்பாச்சில், அது டெஸ்பாச்சில் அவுட் ஆகிடும். இப்போ குடல் என்ன ஆகும்? ஃப்ரீயாக இருக்கும். இந்த கன்ஜஸ்ட் இருக்காது, ஏர்லாக்கில் இருக்காது, கெட்ட காற்று இருக்காது, கெட்ட கொழுப்பு இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும், ப்ரீத் இருக்கும், நல்லாயிருக்கும். அப்போ உங்களுடைய பிளட்டு நல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வாதம் பித்தம் கபம் பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா, பிளட்டு சுத்தம் ஆகிடுச்சுன்னா, வயிறு கிளியர் ஆகிடுச்சுன்னா, இந்த குடல் வியாதி இருந்தாலும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். வியாதி இல்லை, நான் ப்ரொடெக்ஷனில் இருக்குன்னா இப்படி எடுத்துக்கலாம், ரொம்ப தொப்பையாக இருக்கேன், ரொம்ப குண்டாக இருக்கேன், அது சதையெல்லாம் எங்கெங்கே தூங்கினேன், இதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, மருத்துவ பகுதி. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குற விஷயம், சில பேர் மாட்டிகிட்டு இருக்கிற விஷயம், இதுலேருந்து எப்படியாவது விடுபட முடியுமா அப்படிங்கிறது போராடிட்டு இருக்கிற விஷயம். இப்படி நெஞ்செரிச்சல் எல்லா உபாதைகளுமே வர ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் ஆன்டி ஏஜிங், நம்ம வயசான தோற்றத்துக்குள்ளே வந்துடும். எப்படி? நம்மளோட தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள், ட்ரைக்ளிசரைட், இது உடம்புல இருந்துச்சுன்னா சாதாரணமாக ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வகையான உறுப்புகளுக்கும் போய் ஒரு அடைப்பை ஏற்படுத்தும். ஹார்ட் அட்டாக் வரதுக்கான பிளாக்கேஜ், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கிட்னியில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜ், அதுமாதிரி லங்ஸில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜ். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு கார்பரேட்டர் இருக்கும். எப்படி வண்டிக்கு ஒரு இன்ஜினுக்கு இருக்கோ அதேமாதிரி கார்பரேட்டர் இருக்கும். அந்த கார்பரேட்டரை பார்த்திங்கன்னா அடைச்சிச்சின்னா என்ன ஆகும்? அந்த இன்ஜினுக்கு எப்படி ஃபியூயல் போகாமல் இருக்கும், இல்லைன்னா போஷாக்கு போகாமல் இருக்கும். அப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு என்பது உள்ளே போய் அடைச்சிருக்கும். ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணலாம்? உடனே பண்ணிடலாமா? இது போய் உள்ளே போய் லிவரில் போச்சுன்னா ஃபேட்டி லிவர், ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் போய்கிட்டே இருக்கும். இப்படி நம்ம உள்ளே அடைச்சிக்கிட்டா அந்த லிவர் என்ன ஆகும்? லிவர் வீக்கம் ஏற்படும். அப்புறம் என்ன ஆகும்? அவள் ஒன்று லாக் ஆச்சுன்னா நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்காது லிவர். அப்போ கெட்ட கொழுப்பு உடம்புல சேர ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ரத்தம் கெட்டு போகும். அப்புறம் என்ன ஆகும்? சுத்தமாக நம்மளோட இயக்கங்களும் கெட்டு போகும். ஸோ அப்போ இதை எப்படி செய்யலாம்? ஒரே மூணு ப்ராசஸ் தான். இதை மட்டும் ஒரு 48 days எடுத்து பாருங்கள். உங்களுடைய சுகர் லெவல் பேலன்ஸ் இருக்கும், ஹை பிபி பேலன்ஸில் இருக்கும், உங்களுடைய அதாவது கெட்ட கொழுப்பு பேலன்ஸில் இருக்கும், நல்ல கொழுப்பு கரெக்டான இடத்துல கரெக்டான வேலை செஞ்சிட்ருக்கும். இப்படி அத்தனை வகையான நம்ம இயக்கங்களும் எங்கேயோ ஒரு இடத்துல சுருண்டு முடங்கி கிடக்கிறது இந்த கெட்ட கொழுப்புனால தான். இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 3 ப்ரொசீஜர் சொன்னோம் இல்லையா? அதை பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்ச உடனே 2 டம்ளர் என்ன பண்ணுறீங்க? மிக்சியை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நைட்டில் பார்த்திங்கன்னா இந்த பாய்ச்சை, குட்டி குட்டி வைரஸ் இதெல்லாம் அந்த பிளேடில் வந்துருக்கும், நைட் தங்கியிருக்கும். சில பேர் நல்லா டைட் மூடாமல் இருப்பாங்க. ஏன்னா நம்ம காலையில் எடுக்கிற ஜூஸ் கொஞ்சம் தூக்க கலக்கத்துலேயோ இல்லை அவசரத்துலேயோ இந்த பசங்களை கிளப்பி விட்ற விஷயத்தில் என்ன வேணாலும் இருக்கலாம். அதனால தான் என்ன பண்ணுறீங்க, இந்த பிளேடை நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்து நல்லா வாஷ் பண்ணி கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி போடுங்க. அப்படி போட்டுட்டு ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இல்லை ஜூஸ் எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிங்கன்னா 1 டம்ளர் எடுத்துக்கலாம், இல்லை 1.5 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். அதோடய உங்களோட பாடியோட கண்டிஷனை பொறுத்து இருக்குது. சரி, அப்போ என்ன பண்ணுறோம்? அரை மூடி லெமன், மீன்ஸ் ஆஃப், அதான் அரை மூடி லெமன் முடிச்சுட்டு தேவையான அளவு இந்து உப்பு, ஸோ இல்லைன்னா கல் உப்பு, இந்த சால்ட்டாக வச்சுருக்காங்களா அது வேண்டாம். நம்ம கல் உப்பு, இந்து உப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு லெமன் ஜூஸ் குடித்த மாதிரி இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. இது காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்திங்கன்னா இது என்ன பண்ணுன்னா, இந்த கெட்ட கொழுப்பை, தேவையில்லாத கொழுப்பு எங்கெங்கே இருக்கோ அதை என்ன பண்ணும் கரைக்க ஆரம்பித்து வச்சுருக்கும். ஆனால் வெளியேற்றுமா? ஏற்றாது. அது என்ன பண்ணுன்றது நெக்ஸ்ட்டு பேசும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 hours கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி, இல்லைனா அது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். பட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் ஏர்லி மார்னிங் எடுத்துறோம் இல்லையா? அப்போ 2 hours கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா சீரகம், ஓமம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெந்தயம், இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சோம்பு சேர்த்துக்கணும், சோம்பலை முறிக்கும். ஸோ அப்போ இந்த 4 ஐட்டம் என்ன பண்ணுறீங்கன்னா பொன்னுரெல்லாம் வறுத்து பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுருப்பீங்க. அதை ஒரு டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிருங்க. இப்போ என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு கொடுத்த ஜூஸ் கொழுப்பெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா பிரித்து வச்சுருக்கோம். இப்போ இருக்க பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் இருக்காது, வாதம் பித்தம் பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி இந்த ஜூஸ் என்ன பண்ணும்? உங்களுடைய எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணும். தேவையில்லாத கெட்ட காற்றுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஹைப்பர் கேஸ்ட்ரிக்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பிரித்து தனியாக வச்சுருக்கோம். இப்போ டேட் லைஃப்பில் நம்ம ரொட்டீனாக வளர்ந்துட்டுருப்போம். இப்போ தேவையில்லாத கொழுப்பை எடுத்து ஒரு டெஸ்பாச் ரூமில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா? அது வெளியேற்றணுமே.
அதுதான் கடுக்காய். இரவு மிதமான சூட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் போதும், அதிகமாக தேவையில்லை. சின்ன ஒரு 15 to 20 இயர்ஸ் 25 ஒரு ஸ்பூன் போதும். கொஞ்சம் ரொம்ப கிரானிக்காக எனக்கு 55-60 இருக்கிறவங்களாம் 2 ஸ்பூன் போடலாம். ஏன்னா கழிவு ஓட்டங்கள் நிறையா இருக்கும். ஸோ இந்த 2 டீஸ்பூனையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிட்டிங்க அப்படின்னா, இல்லைன்னா இதமான சூட்டில் குடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஏற்கனவே காலையில் செகண்ட் 2 ப்ராசஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கும் டெஸ்பாச்சில், அது டெஸ்பாச்சில் அவுட் ஆகிடும். ஸோ அப்போ என்னாகும், உடல் சுத்தமாகும், ரத்தம் சுத்தமாகும், மூளை சுத்தமாகும், எண்ணம் சுத்தமாகும், பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, கெட்ட கொழுப்பு, அதுவும் சுத்தமாகிட்டே இருக்கும். இப்படி டெய்லி 48 நாள் எடுக்கும் போது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்கெல்லாம் தேங்கியிருக்கோ, எங்கெங்கெல்லாம் பதுங்கியிருக்கோ, எங்கெங்கெல்லாம் சொருவி இருக்குதோ, மீன்ஸ் குடல் சொருவுன்னு சொல்லுவாங்க. இப்போ குடல் என்னாகும், ஃப்ரீயாக இருக்கும். இந்த கன்ஜஸ்ட் இருக்காது, ஏர்லாக்கில் இருக்காது, கெட்ட காற்று இருக்காது, கெட்ட கொழுப்பு இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும், ப்ரீத் இருக்கும், நல்லாயிருக்கும். அப்போ உங்களுடைய பிளட்டு நல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸை 48 நாளுக்கும் உடம்பு கலக்கலன்னு ஆகிடும், கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிக்கும், பிபி சுகர் பேலன்ஸில் இருக்கும். இதெல்லாம் போய் பேலன்ஸில் இருக்கும் போது தான் ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த கேஸ் அடுப்பு அப்படி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது சிம், நார்மல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை. இது நார்மல் பாடிக்கு இப்படி வந்துடும். ஆனால் இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் லாக் ஆகிட்டு இருக்கிற உடம்பு என்னாகும், ஹையில் இருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா லோவில் இருக்கும், திடீர்னு மிடில் இருக்கும், நியூட்ரலில் இருக்கும், ஸ்டாப்பில் இருக்கும், நானில் இருக்கும். எப்படின்னா ரேண்டமாக சுற்றி தெரியாது. காரணம் இந்த கெட்ட கொழுப்பு இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், மீன்ஸ் டிஸ்ட்ராய். வாதம் பித்தம் கபம் பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா, பிளட்டு சுத்தம் ஆகிடுச்சுன்னா, வயிறு கிளியர் ஆகிடுச்சுன்னா, இந்த குடல் சுத்தமானுச்சுன்னா உடல் அவ்வளோ அழகாக மினுமினுப்பாக தொடங்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த 3 ப்ராசஸ் மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நல்ல ரத்த ஓட்டம் இருக்குதான், தூக்கம் நல்லா இருக்கும், நல்ல டைஜஷன் இருக்கும், வியாதிகள் இல்லாத ஒரு அற்புதமான உடம்பாக மாறும். இந்த 3மே ஒரு மிக அற்புதமான ப்ராசஸ்ஸாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் நோயின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்க மாட்டோம், வேணால் நோய் இருக்கவங்களோட கூட நின்று ஹெல்ப் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது கூட நமக்கு அஃபெக்ட் ஆகுது, ஏன்னா மெட்டபாலிசம் கூட இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட இம்யூனிட்டி லெவல் பயங்கர பூஸ்ட்டில் இருக்கும். ஆக மொத்தத்தில் வியாதி இருந்தாலும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். வியாதி இல்லை, நான் ப்ரொடெக்ஷனில் இருக்குன்னா இப்படியே எடுத்துக்கலாம், ரொம்ப தொப்பையாக இருக்கேன், ரொம்ப குண்டாக இருக்கேன், சதையெல்லாம் இங்கே தூங்கினேன், இதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அழகான சூப்பரான டீமில் உங்களுக்கு வந்து வெயிட் ரிடக்ஷன் ஆவீங்க. தடன்னு போயிடாமல், உடம்பு சோர்வு இல்லாமல், ஒரு சின்ன குட்டி ப்ராசஸில் நம்மளுடைய உடல் இயக்கத்தை சூப்பராக மாற்றணுன்னா இந்த 3 ப்ராசஸும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக இது யார் வேணாலும் பயன்படுத்தலாம், எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்கள் தான், அதிக செலவு கிடையாது. உங்களுடைய நேர செலவு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ எவ்வளோ தான் நீங்கள் ஸ்பீடாக ஆஃபீஸ்க்கு போனாலும், எவ்வளோ நாள் இருந்தாலும் உங்களுக்கு காலையில் எம்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸி. சாப்பிட்ட பிறகு அழகாக ஒரு டீஸ்பூன் கடுக்காய் நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்கிட்டிங்கனாக்கா இந்த ஒன்றுமே போதும். ஒன்று கூட்டி துடைக்கும், ஒன்று அழகாக கலட்டி வைக்கும், இன்னொன்று தள்ளி வச்சிடும். அப்போ பாருங்கள், சில பேர் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளேயே தேங்கி இருக்க மாதிரி இருக்கும். வெளியே தழுவணும் இல்லையா, அதுக்கு தான் கடுக்காய். சரி, கடுக்காய் உங்களுக்கு அப்படியே எடுத்துகிட்டே இருக்கேன், எனக்கு ரொம்ப சில பேருக்கு செட் ஆகலைன்னு சொன்னாங்கன்னாக்கா நிலாவரை வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு இருக்கும், அதுவும் அதேமாதிரி தான் மைல்டாக உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணி இப்போ நிலாவரை இல்லைன்னா உங்களுக்கு கடுக்காய், இல்லைன்னா ஒரு வாரம் நிலாவரை ஒரு வாரம் கடுக்காய், இப்படி கொண்டு போனீங்கன்னா சூப்பர் தான். ரெண்டுமே ஒரு வேலையை பார்க்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு கூட நிலாவரை எடுக்கும். ஆக எது பெஸ்ட்டோ, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் நன்றாக இருக்கும், இயக்கம் நன்றாக இருக்கும், வாழ்க்கை நன்றாக இருக்கும், லைஃப் ஸ்பான் அப்படியே அழகாக இன்க்ரீஸ் ஆகும். ஆக எப்பொழுதும் எப்படி இருக்குங்க ஆன்டி ஏஜிங்க, அதே மாதிரி மெல்லமாக உங்களோட ஏஜ் வர ஆரம்பிக்கும். சூப்பராக இருக்கும் இல்லையா? நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.